சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மக்கள் தொண்டன் அசோக்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அருமையான ஒரு நற்சிறுமி. அவங்கள சிறுமின்னு சொல்ல முடியாது, கடுகு சிறிதாக இருந்தாலும் காரம் பெரிதாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் சகோதரி கார்த்தியா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு உலக சாதனை படைத்த ஒரு மாணவி. யோகாவில் வந்து தன்னை மென்மேலும் ஏற்றி கொண்டிருக்கும் ஒரு அன்பு சகோதரி. அவங்கள இன்றைக்கி நம்ம சந்திக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். இவங்களை ஏன் இன்றைக்கி சந்திக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து அனைவருக்குமான ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு சகோதரி. நான் கடைசியாக அது என்னன்றதை சொல்கிறேன், அதை நான் சொல்லக்கூட மாட்டேன், நீங்களே பார்ப்பீங்க. சகோதரி கார்த்திகா, உங்களை பற்றி சிறு வார்த்தைகள் சொல்ல முடியுமா? நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்கள் பேர் என்ன? என் பேர் கார்த்திகா, நான் மன்னார்குடியிலேருந்து வரேன். சகோதரி யோகா வந்து இங்கே பாருங்கள், நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து இவங்களுடைய தாய் ஒரு மிகப்பெரிய பின்புலமாக இருந்து அவங்கள வந்து உந்துதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் சகோதரி வந்து மிகப்பெரிய சாதனைகள்லாம் படைச்சிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் யோகா சாம்பியன்ஷிப் 2024லையும் சகோதரி கலந்துக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் எடுத்திருக்காங்க. ஏன் இந்த குழந்தைக்கு நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போன்ற குழந்தைகள் இன்னும் நிறைய வெளியே வர வேண்டியவங்க இருக்காங்க. ஆனால் வர்றதுக்கு தான் அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்குது. அந்த வாய்ப்புகளை நம்ம நிறைய உருவாக்கி கொடுக்கணும். கார்த்திகா, யோகாட்ட ஒரே சில கேள்விகள் மட்டும். பாப்பா, உங்களுக்கு இந்த யோகா மீது ஆர்வம் வர காரணம் என்ன? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போனாங்க, என்னையும் கூப்பிட்டாங்க, நானும் அவங்க கூட போய் ஜாயின் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது எந்த வயசுலேருந்து எந்த வகுப்புலேருந்து செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 6th படிக்கும் போதுலேருந்து பண்ணிகிட்ருக்கேன். 6th பண்ணுறீங்க. இதில் உங்கள் தாயினுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குது? எங்கள் அம்மா தான் எங்கேயா இருந்தாலும் கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க தான் காம்படிஷனுக்குலாம் வச்சுட்டு போவாங்க. எப்போவுமே அவங்க என் கூட வந்து அந்த இடத்துல வந்துட்டு அவங்க தான் எதாக இருந்தாலுமே பண்ணி கொடுப்பாங்க. யோகா போகும்போது வரும்போது எல்லாத்துக்கும் அவங்க தான் வந்து அழைச்சிட்டு போயிட்டு வர்றது எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. மிஸ்ஸு வீட்டுக்கு ப்ராக்டிஸ் போகும்போதும் அவங்க தான் வந்துட்டு இது இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அழைச்சிட்டு வருவாங்க. உங்களுக்கு முழுமையான ஒரு முதுகெலும்பாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன், சரிதானா? அந்த வார்த்தை சரியானதாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் வருங்காலத்தில் இந்த யோகாவில் என்ன சாதிக்க விரும்புகிறீங்க? இன்ஸ்பிரேஷன்னா யோகா வைஷ்ணவின்னு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் சாம்பியன் எல்லாமே அவங்க தான். இப்போ நம்ம இந்தியாவில் அவங்கள மாதிரி வரணும்னு ஒரு ஆசை. உங்களுடைய ஆசைகள் நிறைவேற எங்களது அன்பு வாழ்த்துக்கள். முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க, தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வச்சுருக்க சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஒரு பார்வைக்காக மட்டுமே வச்சுருக்கோம். இந்த குழந்தை சாதிக்க வேண்டிய குழந்தை. இந்த குழந்தைக்கு சாதிக்க நம்மை போன்றவர் நிச்சயமாக உதவி செய்யணும். இந்த யோகா பண்ணுறவங்களுக்கு நீங்கள் வேறு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? யோகா பண்ணுறது நல்லது, பட் அது வந்துட்டு எனக்கு வந்து அது ஒரு ஆசையாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணும்போது நானும் பண்ணுன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் பாதி பேர் அதுலேருந்து போயிட்டாங்க. என்னால் அதை விட முடியல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அங்கே இருக்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்க. அதுலேருந்து நானும் அதை பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் மிஸ்ஸு வந்துட்டு எனக்கு எதுவாக இருந்தாலும் இது உனக்கு வராதுலாம் சொல்ல மாட்டாங்க, நீ பண்ணு, உன்னால் முடியும் தான் சொல்லுவாங்க. அதனாலேயே இந்த யோகாவை நான் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு பழமொழி இருக்குங்க, ஊக்குவிப்பவரை ஊக்குவித்தால் தேக்குவிப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைகள் இருக்குது. அதுக்கு வந்து சகோதரி வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. நல்ல ஒரு ஆசிரியர் அமைந்து மேலும் அவங்கள வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது போன்ற குழந்தைகளை நாமும் ஊக்கப்படுத்துவோம். வரும் காலங்களில் இந்தியாவினுடைய சாதனை மாணவியாக, சாதனை பெண்மணியாக வருவதற்கு நமது சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களை பார்த்து பல்வேறு குழந்தைகளும் மாணவிகளும் இந்த யோகாவில் சாதிக்கிறதுக்கு முன் வருவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே ஒரு ஃபோட்டோ போட்டுருங்க.